இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை மட்டுமே எந்த நாளும், எந்த சூழலிலும், எந்த நிமிஷத்திலும் நாம் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்தான் நம்ப தகுந்தவர். அது மாத்திரமல்ல, நித்தியமாய் இருக்கக்கூடியவர், நிலையானவர், ஒருபோதும் அழியக்கூடியவர் அல்ல, மாறாதவர் அல்ல. இதோ அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அநேக நேரத்திலே நான் இவர்களை நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நம்புகிற மனுஷர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து விடுகிறதா இருக்கிறது. அவர்கள் நமக்கு செய்து கொடுத்த வாக்குறுதிகளை கூட மறந்து போகிற அளவிற்கு அவர்களுடைய ஜீவ நாட்கள் குறுகிய காலமாய் இருக்கிறது. ஆனால் ஒருவராய் சாவாமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது, நிலையானவராய் இருக்கிற அவரை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை நாம் என்றென்றைக்கும் நம்பும் பொழுது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை, அசைவில்லாத, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். எந்த புயல் வந்தாலும், எந்த காற்றடித்தாலும், எந்த வெயில் அடித்தாலும், எந்த விதமான சுனாமி வந்தாலும் உங்கள் வீடையும் உங்களையும் அசைக்க முடியாது என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நம் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குமே ஒழிய சூழ்நிலைகளை பார்க்காது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே தேவ ஜனமே, நம்பக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். ஏனென்றால் அவர்தான் நிலையானவர் என்பதை நம்பி இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீரே நித்திய கன்மலையாய் நம்பக்கூடியவராய் இருக்கிற தேவன் என்பதை விசுவாசித்த ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை யார் பேரெல்லாம் இருக்கிறதோ அந்த நம்பிக்கையெல்லாம் எடுத்து போட்டு உம்மை நாங்கள் நம்புகிற பொழுது எங்கள் காரியத்தை நீர் ஜெயமாக்கி கொடுக்கிறீர் என்று விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.